தமிழகத்தின் 12வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்று சரியாக ஒரு மாத காலம் நிறைவடையப் போகிறது. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த புதிய அரசு தனது முதல் 30 நாட்களில் மேற்கொண்ட முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். பதவியேற்ற முதல் நாளிலேயே 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகிய 3 முக்கிய கோப்புகளில் முதல்வர் கையெழுத்திட்டு தனது பணிகளை தொடங்கினார். நிர்வாக ரீதியாக மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு மற்றும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை சுட்டிக்காட்டியது. புதிய அரசின் வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்தியது. சமூக அக்கறையின் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி 16 லட்சம் பேருக்கு பயனளித்ததோடு குறு விவசாயிகளின் 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது அரசின் மற்றொரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசுடனான உறவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணை, மீனவர் நலன் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து முதல்வர் வலியுறுத்தினார். அதே சமயம் நிர்வாகத்தில் ஊழலை தடுக்க லஞ்சம் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க ஆளுநரிடம் அனுமதி கோரியது அரசியல் வட்டாரங்களில் முக்கிய நகர்வாக கருதப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டு ஒரு புதிய அதிகார பகிர்வு முறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நிறுவனங்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க புதிய டிஜிபி நியமனம் மற்றும் 800க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது என துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் இந்த ஒரு மாத கால பயணம் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டுகிறது. நிதி நெருக்கடிகளுக்கு இடையே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் சவாலை இந்த அரசு எப்படி கையாள்கிறது என்பதை வரும் காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.